السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: أول ما يحاسب عليه العبد يوم القيامة من عمله صلاته، فإن صلحت فقد أفلح فاز وظفر، وإن فسدت فقد خاب وخسر. فإن انتقص من فريضته شيئا قال الرب عز وجل: انظروا هل لعبدي من تطوع، فيكمل بها ما انتقص من الفريضة، ثم يكون سائر أعماله على هذا. أخرجه أبو داود. சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, இன்று நாங்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பு, ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய ஒரு விஷயம் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றுதான் ஸலா, தொழுகை என்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவிற்கு பிறகு, கலிமாவை சாட்சி சொன்னதற்கு பிறகு, ஒவ்வொரு முஸ்லீமும் பின்பற்ற வேண்டிய தனது செயலால், தனது உடம்பால் நிறைவேற்றப்படக்கூடிய அமலாக, வணக்கமாக தொழுகையை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமானது? ஒரு அடியான் தன்னுடைய அடிமைத்துவத்தை அல்லாஹுவுக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. எனவே தனது எஜமானை சந்திக்கக்கூடிய இடமாக, தனது எஜமானோடு பேசக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த அமலை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அவ்வலு மா யுஹாஸபு அலைஹில் அப்து யௌமல் கியாமah மின் அமலிஹி ஸலாத்துஹு. ஒரு அடியான் கியாமத்துடைய நாளையில் தன்னுடைய அமல்கள் சம்பந்தமாக முதலாவது விசாரிக்கப்படக்கூடியது அவருடைய தொழுகையை பற்றியாகும். அன்பானவர்களே, இன்று நாங்கள் எத்தனையோ விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். டெய்லி டியூட்டிக்கு போகிறோம். ஆனால் முதலாவது கியாமத்துடைய நாளில் டியூட்டியை பற்றி விசாரிக்க மாட்டான். நாங்கள் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சிங்க என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விசாரிக்க போகிறதில்லை. எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி எங்களுடைய நேர காலங்களை செலவழித்து உழைத்து அவர்களுக்கு காசு பணங்கள் அனுப்புகிறோம், சேர்த்துறோம். குடும்பத்துக்கு காசு பணங்கள் அனுப்பினதை பற்றியோ அல்லது காசுகளை சேர்த்தினதை பற்றியோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக விசாரிக்க போகிறதல்ல. குடும்பத்துக்கு செலவழிக்கிறது அமல் தான், குடும்பத்துக்கு செலவழிக்கிறது சதகா தான். ஆனாலும் எல்லாவற்றை விடவும் முதன்மையாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமை இந்த தொழுகையுடைய கடமை தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் சொல்லுகிறார்கள்: ஃபஇன் ஸலுஹத் ஃபகத் அஃப்லஹ. அந்த தொழுகை சீராகிட்டா அந்த மனிதன் வெற்றி பெற்றவராக மாறிவிட்டார். ஐ ஃபாஸ வ ظஃபிர, அவர் வெற்றியாளன். அன்பானவர்களே, வ இன் ஃபஸதத் ஃபகத் ஹாப வ ஹஸிர. அவருடைய தொழுகை ஃபஸாதாக இருக்கிறது, தொழுகையில் அவர் பொழுதுபோக்குத்தனமாக செயல்பட்டவர் என்றால் அந்த நபர் நஷ்டவாளியாக, கைசேதப்பட்டவராக மாறிவிட்டார் என்று யார் சொன்னது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க.
அந்த ஹதீஸில் தொடர்ந்தும் பேசிக்கொண்டு போகிறார்கள். فَإِنِ انْتَقَصَ مِنْ فَرِيضَتِهِ شَيْئًا قَالَ الرَّبُّ عَزَّ وَجَلَّ. அடியார்களுடைய தொழுகை, ஃபர்லான தொழுகைகளிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், உன்துரு ஹல் லிஅப்தி மின் ததவ்வு. பாருங்க, அவருக்கு ஏதாவது சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுதிருக்கிறாங்களா என்று சொல்லி பாருங்க என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு ஃபயக்முலு பிஹா மன் தகஸ மினல் ஃபரீதா, அந்த சுன்னத்தான அவர் நிறைவேற்றிக்கக்கூடிய நஃபிலான தொழுகைகளினூடாக அவருடைய ஃபர்துகளிலே ஏற்பட்ட குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு பரிபூரணப்படுத்தப்பட்டு விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சும்ம யகூனு ஸாயிரு அமாலிஹி அலா ஹாதா, அதுக்கு பின்னால் தான் ஏனைய அமல்களை பற்றி பேச்சு. அப்போ ஒரு மனிதனுடைய வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கப்படக்கூடிய பிரதானமான விடயம்தான் இந்த தொழுகையாக இருக்குது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் இதன் பக்கம் என்ன செய்கிறாங்க, பள்ளிகளில் பெரிய பெரிய லோட் ஸ்பீக்கர்களை போட்டு அழைப்பு விடுவிக்கப்படுது, பேசப்படுது, மஸ்ஜிதுக்கு வாங்க என்று பேசப்படுது. அதை கேட்டும் கேட்காதவர்களை போல அதிகமானவங்க நாங்கள் பார்க்குறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழுகையுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்குது. அல்லாஹுக்காக வேண்டி டெய்லி அழைக்கப்படுது. அந்த அழைப்போசைக்கு பதில் கொடுப்பதற்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அழைக்கப்பட்டேன்னு சொன்னால் போட்டி போட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு வளமையை நாங்கள் பார்க்குறோம். எங்கேயாவது ஒரு சாமான் பங்கிடுறாங்க அல்லது ஒரு ட்ரிப் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி அழைக்கப்பட்டால் போட்டி போட்டுக்கொண்டு சண்டை பிடிச்சி கொண்டு பிரச்சனைப்பட்டு கொண்டு அதற்கு முன்னேறி கொண்டு அவசரமாக போகக்கூடிய அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கங்களில் மிக முக்கியமான ஒரு நோக்கம்தான் ரப்புக்கு எங்களுடைய அடிமைத்துவத்தை நாங்கள் நிறைவேற்றுவது, செலுத்துவது. அதற்கு அழைக்கப்படுகின்ற பொழுது அது சரியான கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு கவலைக்கிடமான விடயத்தை அவதானிக்க முடியுமானதாக இருந்து கொண்டிருக்குது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அனைவர்களும் முயற்சி செய்து எங்களுடைய தொழுகைகளை சீராக்கிக் கொள்ளுவோம், திருத்திக் கொள்ளுவோம், ரப்புடனான தொடர்புகளை சீராக்கிக் கொள்ளுவோம். அது மிகப்பெரிய வெற்றிகளை எங்களுக்கு கொண்டு வந்து தரும், மிகப்பெரிய நலவுகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய சிரமங்கள், எங்களுடைய துக்கங்களை ரப்பிடத்திலே முறைப்படுவதற்கு சந்தர்ப்பமாக அமையும். நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு வாழ்வதற்கு மிகப்பெரிய ஊண்டுகோலாக, மிகப்பெரிய சக்தியாக இது அமையும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் இந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.